Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ ரொம்ப ஒரு சென்சிட்டிவான டாபிக் பத்தி தான் நான் பேச போறேன். என்னோட ஒரு ஸ்டோரியும் ஷேர் பண்ண போறேன். எஸ், பாடி ஷேமிங் பத்தி தான் இன்னைக்கு நான் பேச போறேன். ஸோ ஐ ஹவ் பீன் பாடி ஷேம்ட் பை குவைட் அ லாட் ஆஃப் பீப்புள். அதை வந்து என்னோட ஸ்டோரியை நான் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணி நான் எப்படி அதுலேருந்து வெளியே வந்துட்டு இருக்கேன் இன்னுங்கிறத பற்றி தான் நான் வந்து உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல போகிறேன். அட் த சேம் டைம் இந்த வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு அவ்வளோ தைரியம் இருக்குல்ல, பட் மை ஹஸ்பண்ட் என்கரேஜ் மீ, ஹீ சப்போர்ட்டட் மீ தட் இதை வந்து நீ பண்ணுறதுல யாராவது ஒருத்தங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இட்ஸ் அ பிக் டீல் அப்படின்னு சொன்னதுனால ஐ கம் ஃபார்வர்ட் அண்ட் டூயிங் திஸ் வீடியோ. ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. என்னோட சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ ஒரு புது வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட், பாடி ஷேமிங் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ பாடி ஷேமிங்னா என்ன அப்படின்னா, ஒருத்தங்களோட உடம்பு சம்மந்தமாக எந்த ஒரு விஷயத்தையும் வந்து அவங்கள கிண்டல் பண்ணுற மாதிரியோ இல்லை ஹர்ட்ஃபுல்லாவோ பேசினா அது வந்து பாடி ஷேமிங் தான். எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன், ஒருத்தவங்க வந்து குண்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கிண்டல் பண்ணுறது, எப்படி இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்கள ஹர்ட் பண்ணுறது, ரொம்ப ஒல்லியாக இருக்கே, குச்சி மாதிரி இருக்கேன்னு சொல்லி கிண்டல் பண்ணுறது, ஒருத்தவங்களோட ஸ்கின் கலரை வச்சு நீ ரொம்ப வெள்ளையாக இருக்க, ரொம்ப கருப்பாக இருக்குன்னு சொல்கிறது, உனக்கு என்ன இவ்வளோ ஃபேஸில் வந்து பிம்பிள்ஸ் இருக்குது, ஆக்னே இருக்குது, நீ அதை ஒன்றும் பார்க்க மாட்டியானா ஒருத்தவங்களை கிண்டல் பண்ணுறது, உன் முடியே இப்படி ஸ்ப்ரிங் மாதிரி இருக்குன்னு சொல்லி கிண்டல் பண்ணுறது எல்லாமே, அண்ட் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் இவ்வளோ இருக்குன்னு சொல்லி கிண்டல் பண்ணுறது, எனிதிங் உங்களோட நம்ம உடம்பு சம்மந்தப்பட்டமான எந்த ஒரு விஷயத்தையும் ஒருத்தங்க வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரியோ இல்லை கிண்டல் பண்ணுற மாதிரியோ பேசுறது தான் வந்து பாடி ஷேமிங். இட்ஸ் நாட் அட் ஆல் கூல் கைஸ். இதை வந்து நான் என்ன சொல்வேன்னா ஒரு சாடிஸ்ட் பிஹேவியர்னு சொல்லுவேன். நமக்கு வந்து ஈஸியாக வந்து நம்ம சொல்லிட்டு போயிடுவோம், இந்த மாதிரி ஒருத்தங்களை கிண்டல் பண்ணிட்டு போயிடுவோம். பட் வி டோன்ட் நோ வாட் தி அதர் பர்சன் இஸ் கோயிங் த்ரூ. ஸோ சரி, ஓகே, இப்போ ஒருத்தங்க நம்மள பாடி ஷேம் பண்ணினாங்க. அப்போ அந்த பாடி ஷேம் பண்ணினவங்க என்னென்னலாம் வந்து கோ த்ரூ பண்ணுவாங்க, வாட் ஆல் ஹேப்பன்ஸ் டு தெம் ஆஃப்டர் தட். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து அவங்க ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆவாங்க. இப்போ என்ன இப்படி ஆயிட்ட, நீ திடீர்னு எப்படி இருந்த இப்படி ஆயிட்ட அப்படின்னு சொன்னா அந்த ஒரு விஷயம் போதும் யாருக்கா இருந்தாலும் அவங்கள வந்து டிப்ரெஸ்ட் ஆகிறதுக்கு. ஸோ இட் இஸ் நாட் அட் ஆல் கூல். ஸோ அதை வந்து நீங்க பண்ணாதீங்க. அதே மாதிரி இந்த ஒரு சின்ன விஷயம் நம்ம சொல்றதும் வந்து அவங்களுக்கு உடம்பு ஏதாவது இருக்கலாம். லைக் அவங்களுக்கு ஒரு விமன் எடுத்துக்கிட்டா அவங்க வந்து பிசிஓஎஸ் இருக்கலாம், அவங்களுக்கு தைராய்டு இருக்கலாம், இல்லைன்னா வந்து சில பேர் ஸ்ட்ரெஸ் இருந்தாலே வந்து நிறைய சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு தெரியாமையே சாப்பிடுவாங்க. ஸோ அதனால வெயிட் கெயின் ஆகும், அது அவங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இருக்கலாம், இல்லை பிறந்ததுலேருந்தே வந்து they'll be genetically obese. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு மைண்டில் தெரியாது, வாட் தேர் கோயிங் த்ரூ, வாட் த அதர் பர்சன் இஸ் கோயிங் த்ரூங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அதெல்லாம் தெரியாமே ஒருத்தங்க நம்ம பிளெயினா ரூடா நம்ம கமெண்ட் பண்றது இஸ் நாட் கூல். இட்ஸ் சச் அ சாடிஸ்ட் பிஹேவியர் கைஸ். அண்ட் வேற என்னவோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டிப்ரெஷன் வரும். அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு வெளியில எல்லாம் போகாம வீட்லயே இருக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா நம்ம வந்து இவ்வளோ குண்டாயிட்டோம், வெளியில போனா நம்மள எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த தாட் ப்ராசஸ் வந்து மைண்ட்ல வரும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அதிகம் வெளியில போக மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து அதிகமா பேச மாட்டாங்க. ஸோ சரி, நம்ம ஃப்ரெண்டு தானே ஒருத்தங்க நம்மளை இப்படி கிண்டல் பண்ணாங்க, எல்லாருமே இந்த மாதிரி நம்மளை கிண்டல் பண்ணாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும், கஷ்டமா இருக்கும் நமக்கு, அப்படி பண்ணிடுவாங்களோங்கிற பயம் வரும். அட் த சேம் டைம் இது எல்லாமே சேர்ந்து என்ன ஆகும்னா யாருக்கிட்டேயுமே ஓப்பன் அப் பண்ண மாட்டாங்க. ஸோ ஏன்னா சரி நம்மளை வந்து யாராவது ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ, நம்ம இவ்வளோ இதாக இருக்கும்னு எல்லாருமே நம்மளை சொல்லிடுவாங்களோங்கிற அந்த ஒரு மைண்ட்ல வந்து அந்த தாட் வந்து கண்டிப்பா வரும். ஸோ இப்போ என்னோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், பாடி ஷேமிங் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக இப்போ நான் இருக்கிறதுல ஹாஃப் ஆஃப் வாட் ஐ ஆம். இப்போ நான் இருக்கிறதுல பாதி தான் வந்து நான் கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி டெலிவரிக்கு முன்னாடியும் இருந்தேன். பட் இப்போ டெலிவரிக்கு முன்னாடி இருந்த ஒரு ஃபீமேல் பாடி, டெலிவரிக்கு அப்புறம் இருக்க ஃபீமேல் பாடி இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். வி ஹவ் கான் த்ரூ, our body has gone through a lot. நிறைய விஷயம் சேஞ்ச் ஆகுது. எவ்ரி பாடி இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஒரு விமனோட உடம்புல இருந்து இன்னொரு விமனோட உடம்பு வந்து இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அது வந்து எனக்கு இத்தனை நாள் ஆயிருக்கு இதை புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ எனக்கு புரியாத அந்த டைம்ல ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்தா எனக்கு நம்ம எப்படி இவ்வளோ நம்ம ஃபேட் ஆனோம், எப்படி நம்ம தைஸ் வந்து இவ்வளோ பெருசாக இருக்கு, எப்படி நம்ம பேக் வந்து இவ்வளோ பாட்டம் இவ்வளோ பெருசாக இருக்கு, நம்ம சப்பி சீக்ஸ் இருக்கு, டபுள் சின் இருக்கு, நம்மளோட எல்லாமே டோட்டலாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த டிப்ரெஷன் வந்து எல்லார் மாதிரியும் ஈவன் ஐ ஹேட். அப்புறம் இந்த மாதிரி ஹார்மோனல் சேஞ்ச் ஆகும்போது ஆக்னே ஃபிளேரப்ஸ் வருது. ஆக்னே ஃபிளேரப்ஸ் வரும்போது ஐவ் ஹர்ட் லாட் ஆஃப் பீப்புள் டெல் மீ, ஓ நீ ஒழுங்கா உன்னை கேர் எடுத்துக்கிறது கிடையாதா, நீ வந்து என்ன சாப்பிட்ற, நீ வந்து ஒழுங்கான சோப்பு போடுறது கிடையாது, ஒழுங்கான தேவையில்லாமல் நீ க்ரீம்ஸ் எல்லாம் போடுற.
No, it is not all that. It is because of all the hormonal changes women go through. They get acne flare up. அது மட்டும் இல்லாமல் என்ன ஆகுதுன்னா ரொம்ப கான்ஷியஸ் ஆகிட்டேன். ட்ரெஸ் எல்லாம் போடும்போது ஐ யூஸ் டு வேர் லாட் ஆஃப் ஜீன்ஸ் டிஷர்ட்லாம் போடும்போது நிறைய ஸ்கர்ட், ஐ யூஸ் டு வேர் லாட் ஆஃப் ஷார்ட்ஸ் இந்த மாதிரிலாம் போட்டுட்டு இருந்தேன்னா ரொம்ப கான்ஷியஸ் ஆகி நம்ம ஃபேட்டாக இருக்கும், இனிமேல் அந்த மாதிரி ட்ரெஸ் போடக்கூடாது. I started staying away from the modern dress and என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பேசுறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சது. மேபி they'll start judging me the way I look. அது இல்லாமல் ஓகே ட்ரஸ்ட் இஷ்யூஸ் வந்தது. ஓகே நம்ம இதை நம்பி வந்து இப்படி நம்ம வெயிட் போட்டுட்டோம்னு சொன்னால் எல்லார்கிட்டையும் சொல்லுவாங்க, அப்போ நமக்கு அசிங்கம் இது அப்படிங்க. அதாவது ஒரு பாடி கெயின் வெயிட் கெயின் பண்ணுறது வந்து ஒரு அசிங்கம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் எனக்கு வந்தது, which is not at all true. At the same time என்னோட ஒரு ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா, I have to tell this, I have to share the story with you all. I had one of my friends, I don't want to mention her நேம் சொல்ல விரும்பல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா வந்து வெயிட் கெயின் ஆனா இஃப் யூ டோன்ட் டேக் கேர் ஆஃப் தட், அதை நீங்க பாத்துக்கல அப்படின்னா உங்க ஹஸ்பண்ட் வந்து வேற யாரோ பார்ப்பாங்கன்னு சொல்லி she told me, which is such a stupid thing that anybody can tell a woman at that point. இந்த மாதிரி ஒரு கமெண்ட் வந்து it's so stupid, baseless. You can just not put the blame on guys. ஏன்னா not all men are bad. There are really really good guys over there. You trust me please. என்னன்னா இதே விஷயத்தை பத்தி ஐ டிஸ்கஸ் வித் மை ஹஸ்பண்ட். ஹீஸ் லைக் சச் அ ஸ்டூபிட் கொஸ்டின் தட் யூ ஆர் ஆஸ்கிங் மீ. எவ்வளோ லூசுத்தனமான ஒரு, டு பி வெரி ஆனஸ்ட், எப்படி ஒரு லூசுத்தனமான ஒரு கொஸ்டின் உன்னால கேட்க முடியுது? அதுல இருந்து தான் எனக்கு புரிஞ்சது என்னன்னா, நம்மள உண்மையாவே லவ் பண்றவங்களுக்கு நம்மளோட சைஸோ ஷேப்போ நம்ம கலரோ டசன்ட் மேட்டர். அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. நமக்காக தான் அவங்க லவ் பண்ணுவாங்களே தவிர நம்ம சைஸ்னாலேயோ நம்ம பாடிலி ஃபீச்சர்ஸ்க்காகவோ கண்டிப்பாக கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆளோட நீங்கள் இருக்கீங்கன்னா யூ ஷுட் ஸ்டாப். ஹீ இஸ் நாட் த ரைட் ஒன் ஃபார் யூ. ஓகே, பாடி ஷேமிங் பற்றி பேசணும். ஹேவ் யூ எவர் ஹர்ட் ஆஃப் ஹஸ்பண்ட் ஷேமிங்? ஹஸ்பண்ட் ஷேமிங்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? த சேம் ஸ்வீட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் என்னை பற்றி இந்த மாதிரி சொன்னாங்களே, அதே சேம் பர்சன் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, உன்னோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஒபீஸா இருக்காரு, எப்படி வந்து நீ அவரை வந்து கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்ட அப்படின்னு. இந்த மாதிரி யாராவது ஒரு கொஸ்டின் யார்கிட்டயாவது கேட்டு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த மாதிரி ஒரு வேர்ல்ட்ல தான் நம்ம இப்போ வாழறோம். பிகாஸ் சச் அ ஸ்டூபிட் அண்ட் மீன் திங் யூ கேன் எவர் டெல் எனிபடி. ஸோ ஆக்சுவலா பார்த்தா ஐ லவ் மை ஹஸ்பண்ட். ஐ ஃபீல் ஹீஸ் செக்ஸி. ஐ எம் அட்ராக்டட் டு ஹிம். ஆக்சுவலி பார்த்தா அவங்களுக்கு வந்து அந்த என்னோட ஃப்ரெண்டுக்கு என் ஹஸ்பண்டை பிடிக்கணுங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. எனக்கு பிடிச்சா போதும். அண்ட் ஐ லவ் ஹிம் அண்ட் ஹீ லவ்ஸ் மீ. அண்ட் எனக்கு எல்லா ஹீ கிவ்ஸ் மீ ஆல் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் ஹீ என்ன ஒரு ப்ரையாரிட்டியாக வச்சிருக்காரு. ஹீ லவ்ஸ் மீ ஸோ மச் அண்ட் தட் இஸ் வாட் மேட்டர்ஸ் கைஸ். ஐ டோன்ட் பிலீவ் இன் லுக்ஸ். ஐ டோன்ட் பிலீவ் இன் யூனோ இவங்க குண்டா இருக்காங்க நல்லா இருக்காது. ஐ டோன்ட் பிலீவ் இன் ஆல் தட். இட்ஸ் ஆல் டோட்டல் ஷிட் அக்கார்டிங் டு மீ. ஸோ ஆக்சுவலாக இந்த வெயிட் இஷ்யூஸ் இதெல்லாமே வந்து கைஸ் டோன்ட் ஈவன் ஹேவ் இட் இன் தேர் மைண்ட். நம்ம விமனாக தான் வந்து வி டென் டு ஓவர் திங்க். நம்ம யோசிச்சு ஒருவேளை இந்த மாதிரி அவங்க நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களோ அப்படிலாம் நம்ம விமன் தான் திங்க் பண்ணுறோம். இன்னொரு விமன் நம்ம கிட்ட இந்த மாதிரி சொல்லும்போது. ஸோ கைஸ் இல்லை இங்கே பிரச்சனை. விமன் புல் விமன் டவுன். நம்ம வந்து வி ஹாவ் டு லிஃப்ட் ஈச் அதர் அப்ங்கிறத தவிர நம்ம வந்து கீழே தான் நம்மளை இழுத்துட்டு இருக்கோம். ஸோ யாராவது ஒரு விமனை நம்ம வந்து மேலே ஏற்றியோ ஏதாவது நம்ம பண்ணி பார்த்தோன்னா அதோட ஃபீலே இஸ் டோட்லி டிஃப்ரெண்ட். ஸோ ப்ளீஸ் இன்னொரு விமனை வந்து தப்பாக சொல்லாதீங்க, அவங்கள வந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரி என்றைக்குமே நீங்கள் பேசாதீங்க. ஸோ இதுதான் என்னோட ஸ்டோரி. ஸோ நான் வந்து இப்போ உங்ககிட்ட வாட் ஆர் த வேஸ் யூ கேன் பூஸ்ட் யோர் பாடி கான்ஃபிடென்ஸுங்கிறத பற்றி தான் நான் பேச போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டீப்ரோக்ராமிங். டீப்ரோக்ராமிங்னா என்ன அப்படின்னா, நம்ம வந்து நம்ம மனசுல வந்து ஒரு விஷயத்த செட் பண்ணி வச்சிருப்போம். மற்றவங்க நம்ம மேபி இந்த மாதிரி இருக்குமே, மிச்சவங்க வந்து நம்மள என்ன நினைப்பாங்க, இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டா மிச்சவங்க நம்மள என்ன நினைப்பாங்க, டைட்டா வந்து ஜீன்ஸ் போட்டா மிச்சவங்க நம்மள என்ன நினைப்பாங்க, ஷார்ட்ஸ் போட்டா மிச்சவங்க நம்மள என்ன நினைப்பாங்கிற அந்த ஒரு தாட் ப்ராசஸை நம்ம வந்து கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணணும். யாரும் நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்கிறது இல்லை. we are what we are. We are not what other people think about us. So அது நம்ம டோட்டலா வந்து நம்ம மைண்ட்ல இருந்து தூக்கி போடணும். ஸோ அதுவே வந்து நம்மளை ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும். Second one is acceptance. So acceptanceங்கிறது வந்து I know it sounds very easy. It's easy said than done. But நம்ம வந்து எப்படி இருக்கோங்கிறத வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறதுல தப்பே கிடையாது. இப்போ நான் குண்டா இருக்கேன் அப்படின்னா எஸ் இட் ஹஸ் டேக்கன் மீ லாங் டைம். எனக்கு ரொம்ப நாள் எடுத்தது. நான் இப்போ வந்து நான் வெயிட் கெயின் பண்ணியிருக்கேன், எதனால நான் வெயிட் கெயின் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் எடுத்தது. ஆனால் அதை நான் இப்போ அக்செப்ட் பண்ணியிருக்கிறேன். என்னோட மைண்டில் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் நான். ஸோ அப்படி இருக்கும் அப்படின்னா அக்செப்ட் பண்ணினா ஸோ வாட், இட்ஸ் நத்திங் ராங். ஏன்னா வந்து நம்ம
anyways we are beautiful. நான் இப்ப குண்டா இருக்கேனாலும் I know I'm beautiful. That's all it matters. So yeah, நம்ம ஒல்லியா இருந்தாலும் குண்டா இருந்தாலும் it's all same. Everybody is different, everybody is unique, and that makes the person beautiful. So the third one is investment. So இப்போ நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம், நான் வந்து இப்போ குண்டா தான் இருக்கேன் அப்படின்னா நான் வந்து அக்செப்ட் பண்ணிட்டேன் நான் இந்த மாதிரி இருக்கேன் அப்படின்னு. ஸோ நான் இப்போ என்ன பண்ணலாம் ஃபர்தரா? நான் இப்படியே இருந்துடலாமா, இல்லை நான் ஃபர்தரா வந்து நான் வந்து என்னையே வந்து எக்ஸசைஸ் பண்ணி நான் வந்து வெயிட்டை குறைக்கணும்னா அது வந்து கண்டிப்பா வேற ஒருத்தவங்க சொன்னாங்கிறதுக்காக கண்டிப்பா இருக்காது. எனக்காக, என்னோட ஹெல்த்துக்காக நான் ஃபிட்டா இருக்கணும், என்னோட மென்டல் ஹெல்த் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா அதுதான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட். உங்களோட டைமையும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்களால முடிஞ்சது அப்படின்னா definitely you can go ஒரு நல்ல ஒரு ஜிம்முக்கு போய் you can hit the gym if you can afford and all that, and ஒரு நல்ல யோகா சென்டர்ல போய் யோகா கத்துக்கோங்க. மெடிடேஷன் பண்ணலாம். நம்ம வந்து டைம் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு நாளைக்கு 10 minutes மெடிடேட் பண்ணா நம்ம மைண்ட் வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கும்னு எல்லா இடத்துலயுமே இப்போ நம்ம பார்க்குறோம். இட் ஹஸ் ஆக்சுவலி ஹெல்ப் மீ a lot. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம் it makes a lot, it matters a lot. ஸோ நம்பர் 4 இஸ் செல்ஃப் கேர். செல்ஃப் கேருங்கிறது வந்து நான் இப்போ சொன்ன எல்லாத்துலேயுமே வந்து யாராக இருந்தாலும் செல்ஃப் கேர் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். லவ் யோர் செல்ஃப். நம்மளை வந்து டோன்ட் பி வெரி ஹார்ட் ஆன் யோர் செல்ஃப். நம்ம வந்து இப்படி இருக்குமே அப்படி இருக்குமேன்னு வந்து நம்மளை வந்து அந்த மாதிரி வெறுக்கிறத விட ஸ்டார்ட் லவ்விங். நம்மளே வந்து நம்ம கண் இப்படி நல்லா இருக்கு, நம்ம லிப்ஸ் நல்லா இருக்கு, நம்ம வந்து இப்படி இருக்கும் நல்லா இருக்குமே, நம்ம எதுக்கு அந்த மாதிரி நினைக்கிறோன்னு பாசிட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிச்சு ஸ்டார்ட் லவ்விங் யோர் செல்ஃப். அதே மாதிரி ஒரு சாதாரண விஷயமா இருக்கலாம். நம்ம வந்து இப்போ குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா ஒரு சாதாரண ஒரு பாடி லோஷன் கூட நம்ம கேரோட நம்ம பாடியில் அப்ளை பண்ணினோம்னா நம்ம பாடிக்கு வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் வரும். அதே மாதிரி இப்போ ஒரு ட்ரெஸ் நம்ம புதுசு வாங்குறோம், நமக்கு பிடிச்ச மாதிரி அந்த ட்ரெஸ்ஸை வந்து நம்ம போடலாம். மிச்சவங்களுக்கு பிடிக்கணும்னு அவசியமே கிடையாது. பிகாஸ் obviously life is short and நமக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் நம்ம பண்ணணும். Nobody can tell you do this and do that. Nobody has the rights to tell you. அட் த சேம் டைம் நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட இட் மேட்டர்ஸ் அ லாட். ஏன்னா வந்து நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ட்ரெஸ்ஸிங் நம்ம ட்ரை பண்ணினோம் அப்படின்னா நமக்கு வந்து வில் ஃபீல் கான்ஃபிடென்ட் அபவுட் அவர் செல்ஃப். ஓகே வில் லுக் குட், ஸோ நிறைய ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு தாட் ப்ராசஸ் வரும். ஸோ ப்ளீஸ் லவ் யுவர் செல்ஃப். யூ ஆர் பியூட்டிஃபுல் நோ மேட்டர் வாட். நம்பர் 5, following body positive influencers. ஸோ கொஞ்ச நாள் முன்னாடி நான் வந்து கொஞ்சம் நிறையா செலிப்ரிட்டிஸ் மாடல்ஸ் அவங்களெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் தெம். அவங்களாம் பார்த்தீங்கன்னா they portray that they have a very perfect body, but it is not true. They do a lot of photoshop. இப்போ ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்தா ஒரு விக்டோரியா சீக்ரெட் மாடல் எடுத்துக்கோங்களேன், அந்த மாதிரி அந்த லான்ஜ்ரே மாடல்ஸ் எடுத்துக்கிட்டா கூட they're not true. they photoshop, they face tune, they do all sort of எல்லாமே அவங்க வந்து சேஞ்ச் பண்றாங்க. ஸோ நீங்க சோஷியல் மீடியால பார்க்கறதோ இல்லை இன்ஸ்டாகிராம்ல பார்க்கறதோ இஸ் நாட் ட்ரூ. யூ ஆர் ட்ரூ. நீங்க தான் வந்து நிஜம். நீங்க உங்களை வந்து கண்ணாடி முன்னாடி பார்க்கறது தான் வந்து நிஜம். ஸோ டோன்ட் கம்பேர் யோர் செல்ஃப் வித் சம்மன் எல்ஸ். ஏன்னா அது வந்து இட் இஸ் கண்டிப்பா கிடையாது. நம்ம வந்து எப்படி முன்னாடி வந்து இந்த கேமராலையோ இல்லைன்னா இந்த சோஷியல் மீடியாலோ வந்து ஒருத்தவங்க பயங்கரமா இருக்கிற மாதிரியோ இல்லை சூப்பரா இருக்கிற மாதிரியோ வந்து போர்ட்ரே பண்றாங்க அப்படின்னா இட் இஸ் நாட் வாட். கேமரா பின்னாடி அந்த மாதிரி அவங்க இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ லவ் யோர் செல்ஃப். நீங்க வந்து டோன்ட் பி வெரி ஹார்ட் ஆன் யோர் செல்ஃப். திங்க் தட் யூ ஆர் பியூட்டிஃபுல். அண்ட் அதே மாதிரி இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த மாடல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா சில பேர் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா ஜிம்மை ஹிட் பண்ணிட்டு இருந்தாங்க. எஸ், இட் இஸ் அ வெரி குட் திங். இந்த மாதிரி ஜிம்முக்கெல்லாம் போகிறது ஒரு நல்ல விஷயம், ஃபிட்டாக இருக்கிறது நல்ல விஷயம். ஆனால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க வந்து சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி ஒல்லியாக இருக்கிறது தான் அழகு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க, விச் இஸ் அப்சல்யூட்லி இட்ஸ் நாட் ட்ரூ. ஏன்னா லெட்ஸ் பி ரியல், எல்லா பாடியும் ஒன்றும் கிடையாது. பீங் கர்வி இஸ் பியூட்டிஃபுல், பீங் ஒல்லியாக இருக்கிறது இஸ் பியூட்டிஃபுல், எவ்ரி திங் இஸ் பியூட்டிஃபுல் கைஸ். தெர் இஸ் நோ சச் ஸ்டாண்டர்ட், a fixed standard for beauty and size. அதே மாதிரி ஐ ஸ்டார்டட் ஃபாலோவிங். சரி, இப்படி எதுக்கு இவங்களை ஃபாலோ பண்ணணும், கர்வியாக இருக்கிற மாடல்ஸை வந்து நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ ஐ ஃபீல் லைக் வென் தே கேன் ராக் சம்திங். இப்போ அவங்க ஒரு ஈவன் லெட் இட் பி அ பிக்கினி, ஒரு வை நாட் அ கர்வி கேர்ள் வேர் அ பிக்கினி. ஸோ அந்த மாதிரி வேர் பண்ணும்போது ஐ எம் நாட் கோயிங் டு பி வேரிங் அ பிக்கினி, பட் ஸ்டில் இப்படி அவங்க ஒருத்தங்க கர்வியாக இருக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணும்போது பார்க்கும்போது சூப்பராக இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா why can't we carry a normal western dress? So அதுதான் நம்ம வந்து we have to follow someone positive, so it makes a huge impact. Number 6, set boundaries. அப்படின்னா என்ன, நம்ம கிட்ட வந்து ஒருத்தங்க ரொம்ப நாள் கழிச்சு நம்ம பேசுறோம்,
அப்ப பேச வராங்க. அப்ப பேச வரும்போது நார்மலா எப்படி நம்ம பேசுவோம், ஹே எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, ஹெல்த் எல்லாம் எப்படி இருக்கு, இப்படிதான் நம்ம கேட்போம். ஆனா அவங்க பார்த்தோன்னே ஓ மை காட் என்ன இப்படி ஆயிட்ட நீ அப்படின்னு கேக்குறாங்கன்னா தட் இஸ் வென் யூ டெல் தெம் கேன் யூ ப்ளீஸ் ஸ்டாப். நீங்க வந்து ரூடா இருக்கணும்னு அவசியம் கிடையாது, பட் யூ கேன் ஸ்டாப் தெம் தென் அண்ட் தேர். இப்போ உங்ககிட்ட உங்க வெயிட்டை பத்தி மோசமா பேச வராங்க, உங்க ஸ்கின் கலரை பத்தி பேச வராங்க அப்படின்னா யூ கேன், நீங்க பொலைட்டா, நீங்க வந்து சாஃப்டா அவங்க கிட்ட வந்து சொல்லலாம், எனக்கு இந்த மாதிரி விஷயத்தை பத்தி பேசுறது பிடிக்காது அப்படின்னு ஓப்பனா வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா நீங்க வந்து அவங்களை சொல்லி ஃபர்தராக இந்த டிஸ்கஷன் போகிறத வந்து ஸ்டாப் பண்ணலாம். ஏன்னா நம்ம இந்த மாதிரி ஆளுகளுக்கு வந்து என்டர்டைன் பண்ணணுங்கிறது அவசியமே கிடையாது. ஏன்னா வாட் மேட்டர்ஸ் த மோஸ்ட், நம்மளோட மென்டல் ஹெல்த் அண்ட் ஆர் பாடி ஹெல்த் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ டோன்ட் கிவ் டேம் டு வாட் அதர்ஸ் டெல் யூ. நம்பர் 7 இஸ் காம்ப்ளிமெண்ட். யாருக்கு வந்து ஒருத்தங்க நம்மளை காம்ப்ளிமெண்ட் பண்ணினா பிடிக்காது? எவ்ரிபடி லைக்ஸ் அண்ட் லவ்ஸ். ஸோ இப்போ நம்ம ஒருத்தங்களை பார்க்குறோம், இப்போ நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருக்காங்க, ஸோ அவங்களோட கண்ணு அழகா இருக்கு அப்படின்னா ஓப்பனா வந்து நீங்க அவங்க கிட்ட சொல்லுங்க, உங்களோட ஃப்ரெண்டு கிட்ட வந்து சொல்லுங்க. ஸோ ஒரு விமன் வந்து இன்னொரு விமன் கிட்ட வந்து நம்ம உங்க கண் அழகா இருக்கு, உங்க ஸ்மைல் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்க நம்ம சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களோட அந்த டே வந்து லைட்டை பாருதை வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா வீல் கீப் டூயிங் த சேம். நம்ம லைஃப் ஃபுல்லா நம்ம பண்ணுவோம். ஏன்னா ஒரு சின்ன ஒரு காம்ப்ளிமெண்ட் கூட ஒருத்தவங்களோட லைஃப்ல வந்து அது ஒரு பெரிய ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணும். அதே மாதிரி நம்ம ஒருத்தங்களை காம்ப்ளிமெண்ட் பண்ணினா நமக்கும் வந்து உள்ள சந்தோஷமா இருக்கும். So please girls, do compliment each other. So that is how we lift each other. Number 8, be happy. ஸோ யார் என்ன சொன்னாலும் நம்ம வந்து அதை வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துக்க கூடாது. இது வந்து ஈஸி நான் சொல்றது, பட் ஆனால் இது கஷ்டமான ஒரு விஷயம். எஸ்பெஷலி வென் யூ ஆர் நாட் பில்ட் தட் வே, வென் யூ ஆர் வெரி சென்சிட்டிவ் பர்சன் அண்ட் எமோஷனல் பர்சன், இந்த மாதிரி நான் சொல்றது வந்து இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி. பட் நம்ம சந்தோஷமா இருந்தால் மட்டும்தான் நம்ம ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி நம்ம ஹெல்த்தியாக இருப்போம். ஸோ ஆல்வேஸ் பி ஹாப்பி நோ மேட்டர் வாட். லாஸ்ட் பாயிண்ட் இஸ் இக்னோர் நெகட்டிவிட்டி. இதுவும் நான் சொல்றது ரொம்ப ஈஸி, பட் யார் என்ன சொன்னாலும் டோன்ட் கேர்ங்கிற பாலிசி இருந்ததுன்னா நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது. யாரோ என்னமோ சொல்லிட்டு போறாங்க, இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுறணும் அப்படின்னா ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஆனா அது கஷ்டமான ஒரு விஷயம்தான், பட் ஸ்டில் வி கேன் டூ இட். ஸோ always negativity la odiki vechittu always be positive, think positive, be body positive, think that you have a beautiful body. Kannadi neenga paathu think that you are beautiful, your body is beautiful. Be very gentle to your body and take self care and love your body. Don't think that looking sexy is the only goal of your body. No, we have lot of responsibility, like we do bear child, குழந்தை வந்து நமக்கு பிறக்குது. ஸோ அது வந்து நம்ம பாடி இஸ் அ வெரி பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம வந்து நம்மளை டேக் கேர் பண்ணிக்கிறோம், நம்ம பேரண்ட்ஸை, நம்ம ஹஸ்பண்டை. ஸோ திஸ் இஸ் ஆல் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி. சும்மா நம்ம எல்லா டைம்லையும் பார்த்தா நம்ம அழகாக இருக்கணும்னோ இல்லைனா வந்து செக்ஸியாக இருக்கணும், பியூட்டிஃபுல்லாக இருக்கணும், அந்த மாதிரி நம்ம வந்து திங்க் பண்ணக்கூடாது. அட் த சேம் டைம் கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப ஜீரோ ஃபிகருங்கிறது வந்து ட்ரெண்டில் இருந்தது. அப்புறம் பார்த்தா அத்லீட் ஃபிகர் தான் வந்து ஒரு ரொம்ப அழகான ஒரு உருவம் பெண்களுக்குன்னு சொல்லி ஒரு இது வந்தது, சர்வேல வந்தது. அப்புறம் பார்த்தா கொஞ்ச நாள் போகும்போது கர்தாஷியன்ஸோட அந்த கர்வி பாடி தான் வந்து பியூட்டிஃபுல் நோ செக்ஸின்னு எல்லாம் வந்தது. ஸோ ட்ரெண்ட்ஸ் கீப் சேஞ்சிங். ஆனால் வந்து நம்ம பாடி வந்து அந்த ட்ரெண்ட்ஸ்க்கு தகுந்த மாதிரி மாற்றக்கூடாது, அப்படி மாறணும்னு நம்ம நினைக்கக்கூடாது. பிகாஸ் see, everybody is different, everybody is unique and rare, and that's what make us beautiful, isn't it? And எல்லாருமே அழகுன்னு நான் நினைப்பேன். at the same time யாருமே வந்து இப்படி இருந்தாதான் அழகு அப்படி இருந்தாதான் அழகுன்னு கண்டிப்பா சொல்லவே முடியாது. there is no fixed beauty size or shape or color, nothing like that. நான் சொல்ல வேண்டிய பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லியாச்சு. நம்ம வந்து வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம். ஏன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு என்ன பிடிக்குதோ இல்லையோ, ஐ வாண்ட் ஆல் விமன், நாட் ஜஸ்ட் விமன், ஐ வாண்ட் எவ்ரிபடி டு see this video to feel confident about themselves. யாராவது ஒருத்தங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு mentally ஒரு சேஞ்சை கிரியேட் பண்ணுச்சு அப்படின்னா I'll be more than happy to help them. and யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு பாடி ஷேமிங் அனுபவிச்சிருக்கீங்க, ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. I wanted to know, and I'll catch you all in my next interesting video. Bye.